வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் டெய்லி மூவி அப்டேட்ஸ். எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்பவே நம்ம ட்ரீம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்டர் எஸ்கே உடைய மதராசி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்ல இப்ப கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதுல இந்த படத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த மதராசி திரைப்படத்துடைய டூரேஷன் வந்து எவ்வளவு இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ அந்த வகையில படத்துக்கான டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு டூரேஷன்ல ஒரு கிறிஸ்பியான ஆக்ஷன் திரைப்படம் உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 மணி நேரம் 45 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான டூரேஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்ததா இந்த படத்துடைய இந்த கேரக்டர் ஐடியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐடியாவை நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி ஷாருக் கான் கிட்ட சொன்ன கதையாமா. அதாவது படத்துடைய ஸ்டோரி வந்து அவர் சொல்லல. இந்த படத்துல ஹீரோவுடைய அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் ஐடியாவை மட்டும் ஷாருக் கான் கிட்ட ஏஆர் முருகதாஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. ஆனா அப்ப அந்த ப்ராஜெக்ட பண்ண முடியல. இப்போ எஸ்கே வச்சு அந்த ப்ராஜெக்ட பாத்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில இந்த மதராசி திரைப்படத்துல எஸ்கே உடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃபரெண்டான கேரக்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வழக்கமா இருக்கிற ஈஸ்வர் டெம்பிள் ஹீரோஸ்லயே இந்த கேரக்டர் வந்து ஒரு டிஃபரெண்ட் கேரக்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் படத்துல எஸ்கே உடைய கேரக்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ரகு அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்ப எஸ்கேவோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒரு சூப்பரான கேரக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது எந்த அளவுக்கு ஸ்கிரீன்ல ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இந்த மதராசி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்து எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அந்த வகையில படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் படத்துடைய செகண்ட் சிங்கிள் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ அந்த செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்தோன்னா படத்துல கூடிய டைட்டில் சாங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது வந்து எஸ்கேக்கான ஒரு எலவேஷன் சாங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது. ஸோ அந்த சாங் எப்படி இருக்க போது எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மதராசி திரைப்படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில தியேட்டரிக்கல் ரைட்ஸை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ வேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதராசி திரைப்படத்துக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸை 40 கோடி ரூபாய் கொடுத்து எம்ஜி பேசஸ்ல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இது போக கூடுதலா இன்னொரு தகவலுமே கிடைச்சிருக்கு. அதாவது படத்தை வாங்கியிருக்கிறது என்னமோ வேல்ஸ் தான். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓனா தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண போறது கிடையாது. மாறா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெச்சன் மூலமா படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அதுக்காக வேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெச்சனுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அப்ப அந்த மதராசி திரைப்படத்தை ரெச்சன் தான் பார்த்தா தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ அப்ப கண்டிப்பா இந்த மதராசி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் ஸ்கின்ஸ்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 இருந்து 800 ஸ்கின்ஸ் வரைக்கும் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அடுத்ததா பார்த்தோன்னா கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு நேத்துக்கு போட்ட வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பத்தி கூடுதலா இன்னொரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆனா அது கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது கிளியரா தெரியல. சோ அந்த வகையில இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் கார்த்தி அவருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்று பிளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இப்போ இதுக்கான டாக்ஸ் வந்து அவர்கிட்ட போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யா அவர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததா அவருக்கு ரிலீஸ் ஆக போற திரைப்படம் வந்து கருப்பு. சோ இப்ப பாத்தீங்கன்னா சூர்யா 46 திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. சோ அவருடைய அடுத்த லைனப்பை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கோம். சோ அந்த வகையில இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம். சூர்யாவுடைய 48வது திரைப்படத்தை ஒரு பாலிவுட் டைரக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ இப்ப அதை பத்தி லேட்டஸ்டா ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அந்த வகையில பாலிவுட் டைரக்டர் ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாலிவுட்ல ரன்தே பசந்தி பாக் மில்கா பாக் போன்ற திரைப்படங்களை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. சோ இவர் தான் சூர்யாவுடைய 48வது திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சூர்யா அடுத்ததா பண்ண போற சூர்யா 47 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லலாம் ஜீத்து மதன் அவர் தான் டைரக்ஷன் பண்றாரு. சோ இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் எண்டுல வந்துடும். அண்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி 3rd வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.
சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. சோ இப்ப இந்த படத்தை பத்தி பயங்கரமா இன்னும் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கூலி மூவி டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹை கோர்ட் வந்து போயிருக்காங்க. அதாவது இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ படம் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னது வந்து எதுக்குப்பா இந்த திரைப்படத்துக்கு ஏ சர்டிபிகேட், அந்த அளவுக்கு படத்துல வயலன்ஸே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சோ இப்ப மூவி டைம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் ஹை கோர்ட்டே போயிருக்காங்க. இந்த மாதிரி எங்க தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வயலன்ஸான திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா அதுக்குள்ள யூஎஸ் சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய வயலன்ஸ்லாம் இல்ல, இதுக்கே ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப ஹை கோர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. சோ அதனால இந்த ஏ சர்டிபிகேட்டை மாத்தி எங்களுக்கு யூஎஸ் சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப கேட்டிருக்காங்க. சோ கூலி மூவி டைம் வந்து இந்த மாதிரி கேஸ் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடி இவங்க போட்டிருக்கலாம். இப்ப படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆக போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. சோ இதை பத்தி சோசியல் மீடியால எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து கூலி டீம் வந்துட்டு வெறும் பிசினஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏ சர்டிபிகேட் கொடுத்தா கியூரியாசிட்டி வந்து உண்டாகும், அதனால ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ஏ சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து படத்துக்கு மிக்ஸான ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸுமே பெருசா படத்துக்கு வரது கிடையாது. அதனால யூஎஸ் சர்டிபிகேட் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு பிசினஸ்க்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் நாகார்ஜுனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட 100வது திரைப்படத்தை பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இந்த ப்ராஜெக்ட பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். நித்தம் ஒரு வானம் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ரா கார்த்திக் அவர் தான் இந்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ அப்பவே பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதாவது சசிகுமார் அவருடைய அயோத்தி திரைப்படத்தை தான் ரீமேக் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருந்தது. ஆனா இப்போ வர லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்தி திரைப்படத்தை அவங்க ரீமேக் பண்ண போறது கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த ப்ராஜெக்டுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ ஆகஸ்ட் 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா அவருடைய பிறந்த நாள். சோ அவருடைய பிறந்த நாள் முன்னிட்டு இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்ல தான் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு ஹக் ஸ்கேல் ஆக்ஷன் டிராமா பிலிமா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் அசோக் செல்வனுடைய அடுத்த ப்ராஜெக்ட்டை இன்னைக்கு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அந்த வகையில அவருடைய இந்த திரைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா சிபி மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் டைரக்ஷன் பண்றாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் திரைப்படம் இது. சோ இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா திபு நினன் தாமஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணுடைய தேச திரைப்படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சோ அவர் தான் இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. சோ இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி குட் நைட் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ்க்கு இது வந்து பாத்தீங்கன்னா 6வது திரைப்படம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டுக்கான பூஜா செரமோனி நடந்திருந்துச்சு. அண்ட் படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த படத்துக்கான ஷூட்டிங்கை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இந்த டேன்ஸ் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.